லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பிளான் பண்ணி ஹீரோட இடத்துக்கு உள்ள வந்துட்டாங்க. அதுவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லிட்டு ரிலேஷன் சொல்லிட்டு, அதனால ஹீரோ என்ன பண்ணான்னா, நீங்க எப்படி உங்களுக்கு ரிலேஷன் ஆவீங்க அப்படின்ட்டு ஹீரோட்ட கேள்வி கேட்கும்போது அவ கொஞ்சம் ஸ்டக்கானா, இவங்க என்ன தூரத்து சொந்தம், அதுவும் கசின் மாதிரி அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டு, அதாவது தம்பி மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த பீம்பாய் வந்துடுறா. வந்தோடனே இங்க எல்லாம் என் அண்ணியை நான் பார்க்க வந்துருக்கேன், காட்டுதா என் அண்ணியை நான் பார்க்கணும், என்கிட்ட காட்டுதே இல்லை அப்படின்னு ஹீரோனை ஒத்து பார்த்துட்டு, அண்ணி ரொம்ப அழகா இருக்கங்கடா, நீ வந்துட்டு ரொம்ப லக்கி, உன்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, உனக்கு நான் சங்கோதனாலும் உன் லைஃப்ல நல்லதுதான் நடந்திருக்கு. என்னது சங்கா? அது வேற டிபார்ட்மெண்ட். நீ இவங்கள யாரு உங்க சொந்தக்காரங்களா? ரொம்ப அழகா இருக்குங்க அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால அந்த பொண்ணோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி நெருங்கி பழகிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு அது சுத்தமாவே பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹீரோனோட டீம்ல இருக்கிற அந்த ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்குல்ல, அந்த பையன் தனி ஹீரோனை கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டியா, நீ அவனை கொல்ல வரலையா, நம்ம இதுக்கே நீ துரோகம் பண்ற மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. சேச்சா அதெல்லாம் இல்ல, ஒரு ஃபேக் கல்யாணம் தான் அது, அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் ஒரு விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது மட்டும் வந்துட்டுதுன்னா நான் அவனை போட்டு தள்ளிட்டு நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பார்த்து பொசசிவ் ஆகிட்டு இருக்கிறான். இது தாண்டா சமயம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் குரூப்ல ஒரு பொண்ணு சாட்டையை வச்சு அட்டாக் பண்ணல, அவன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு ஹீரோயினை பத்தி ஹீரோ கிட்ட நிறைய வத்தி வச்சு பொசசிவ கொளுத்தி போட்டுட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோ ஒரே வார்த்தையில சொல்லிடுறான், நைட்டு வச்சு சாட்டை வச்சு அட்டாக் பண்ணது நீ தானே, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பலமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, ஆனா அவன் மேல எதுவுமே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் நம்மளை உள்ள விட்டுருக்கான், இவன் வேற ஏதோ பிளான் போடுறான் போடைய நம்மள வச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பக்குன்னு ஆகி போயிடுது. நைட்டானே இவங்க 3 பேரும் டீம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புதுசா அந்த பொண்ணு ஹீரோட வெறுப்பேத்திட்டு இருக்கு. உண்மையிலே நீ அவனை கல்யாணம் பண்ணியா? எத்தனை தாட்டி தான் சொல்றது, அது ஒரு ஃபேக் கல்யாணம், அவனை கொண்டதுக்காக தான் அப்படி ஒரு நான் அக்ரிமெண்ட் போட்டேன், மற்றபடிதான் ஒண்ணுமே கிடையாது, ஒன்னும் பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே, நீ டீப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, சொல்ல போனா பக்கத்துல நிக்கிறதா வேஸ்ட் அப்படிங்கிறப்ப அவன் எதுக்கு நீ வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்க, எதுக்கு வேஸ்ட் ஆவா, அவன் உன்னை இவனால லவ் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அப்படிங்கும்போது, என்னது லவ் பண்ணிட்டு இருக்கானா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரி மைண்ட்ல இல்லை. நீ அந்த மைண்ட்ல இருப்ப, எனக்கு தெரிஞ்சு ஹீரோவுக்கு அவனுக்கு பிடிக்காது, ஏன் நீ ரொம்ப பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே ஹீரோனுக்கு கட்டுப்பாயிடுது. ஏன் பொடியாடி போட்டி போடுறடியே, என்னை விட நீ சப்ப பிகர்லி அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நடுவுல அந்த புது பையன் தான் மாட்டிக்கிட்டு, ஐயோ இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுல நான் மாட்டிக்கிறேனே, பாப்போமா யார் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஷேப்பை பத்தி அவங்களே பேசிக்கிட்டு அதுல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எதுலதான் போட்டி போடணும், கொஞ்சம் விவஸ்தை இல்லை. புதுசா அந்த பையன் இருந்துக்கிட்டு, இங்க பாருங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருந்துட்டு இவனை தான் திட்டுது, நீ ஒரு வேஸ்ட், அவளுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ஆனா புரிஞ்சுக்க மாட்டா, நீலாம் ஒரு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை இவங்க 2 பேரும் சண்டை போடுறத இதுக்கு மேல நின்று, அதாவது அந்த ரூமோட மேல நின்று ஹீரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறான். இவங்க 2 பேரும் சண்டை போடுறது ஹீரோவுக்கு ஒரே குஜாலா இருக்குது. ஆனா இங்க அந்த பையன் ரொம்ப ஹர்ட் ஆகி உட்காந்துருக்கான். எதுக்காகடா உன்னை அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா, யூஸ்லெஸ் ஏன் சொல்லிட்டு இருக்கா, அது வந்துட்டு ஏன் தெரியுமா, நீ வச்சிருக்கே ஒரு பதக்கம், அது பேரரசோட பதக்கம், அதை எடுக்கிறதுக்காக அவன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கான்னு தெரியுமா, எதுக்காக அதை எடுத்தான், எனக்கு ஏன் கொடுத்தான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் தான், நீ அதை வச்சிருந்தா நீ இன்னும் பெரிய ஆளாயிடுவ, அந்த பதக்கத்தை வச்சு நீ நிறைய பேர்த்த கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கப்புறமாவது அவனோட அன்பை நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சான். எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவன் உயிரியே, அதாவது அவனோட ஆன்மா சக்தியில பாதியை இழந்துட்டு நிக்கிறான்னு தெரியுமா அப்படிங்கிறப்ப அவளோட ட்ரெஸ்ஸை விலைக்கு பார்க்கும்போது தான் தெரியுது அவன் நெஞ்சில் ஏதோ கத்திப்பட்டிருக்கு. எதுக்காகடா இப்படி பண்ண, நீ நல்லா தான் இருக்கியா, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவனை ஹெல்ப் பண்ணிட்டு, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, உண்மையிலே உன்னோட கல்யாணம் ஃபேக் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோ கேட்டுட்டு, ஐயோ இவன் ஸ்கோர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே ரூம்ல போயிட்டு புலம்பிட்டு நிற்கிறான். அதுவும் தலைவாணி கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, அப்போ இது நம்ம அப்பா அனுப்பின ஆள் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு குரூப்பு, அதுல இருந்தா வந்திருக்கா, அவ இன்னும் என்னை பத்தி தெரியவும் இல்லை, நான் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதும் அவளுக்கு புரியல. ஆக மொத்தத்துல என்னை விட்டு போக பாக்குறான், என்னை கொல்ல பாக்குறா, இதெல்லாம் ஏண்டி பற்ற அப்படின்ட்டு தலைவாணியை போட்டு குத்திட்டு இருக்கிறனே. அங்கிருந்து ஹீரோயின் வந்துட்டு அந்த கூடாரத்துக்குள்ள இருந்து பண்ற செய்கையெல்லாம் நிழலா தெரியுது.
இவன் எதுக்கு எதையோ போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா, ஏய் எதுக்கு தலைவலியை போட்டு அடிச்சிட்டு இருக்க? அது ரொம்ப டஸ்டா இருந்ததுமா, அதான் தொடச்சிட்டு இருக்கேன். தொடச்சிக்கிட்டு இருக்கேன்னா கையால தொடக்கணும், எதுக்கு குத்திக்கிட்டு இருக்கேன்? என்னோட மெட்டீரியல் லாட், அதாவது என்னோட ஆன்மசிட்டி நைட்ல பயிற்சி எடுக்கும் போது தான் இன்னும் அதிகமாகும், அதனால பண்ணிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் இல்லை, நான் இன்னொரு விஷயம் உன்கிட்ட சொல்ல வந்தேன். என்னது? நான் இங்கேருந்து கிளம்புறேன். இது ஆமாம், இங்கேருந்து கிளம்புறேன். நான் வந்ததால முடியல, அது இல்லாமல் ஒன்றையும் என்னால் கொல்ல முடியல. நான் வந்துட்டு என்னோட குரூப் இருக்கிற இடத்துக்கே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. இதை பற்றி நாம் அப்புறம் பேசலாம், இல்லை நான் இப்பயே கிளம்புறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ கடுப்பாய் அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்படி நம்ம பீம்பாய் தான் கட்டுறாங்க. அவன் அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். தயவு செய்து என்னோட லவ்வை ஏற்றுக்கோ அப்படின்ட்டு அவள் கையை பிடிக்கும் போது அவளோட கலையை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ணுறா. ஆனால் அங்கே வந்து அந்த புது பொண்ணு இருந்துக்கிட்டு, ஏம்மா ஏன் அந்த பையனை உன்னை இந்த அளவுக்கு டீப்பாக லவ் பண்ணுறான்ல, நீ அவனோட லவ் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு அந்த பொண்ணு இவனுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது அப்படின்ட்டு அது போயிடுது. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு அப்போ என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு பீம்பாயை சும்மா ஒம்பித்துட்டு இருக்கும்போது அவன் போகிறான், போ உன் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு. அப்போது அவன் கையை பிடிக்கிறான் அந்த பொண்ணு. அவன் ஒரே ஒரு தட்டிட்டு தான் போகிறான். அப்போ கொஞ்சம் அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா, என்ன இவனோட பவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் வச்சுருக்காங்களோ, அதை நம்ம போக போக பார்ப்போம். கட் பண்ணி நம்ம ஹீரோ காட்டினா, ஹீரோயின் போகிறேன்னு சொன்னதால ஃபுல்லாக சரக்கை போட்டு மட்டையாகிற நிலமையில இருந்துட்டு இருக்கான். இந்த நேரம் தான் சரியான நேரம், இவன்கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கறக்கலாம் அப்படின்னு அந்த புது பொண்ணு வந்துட்டு இவன்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. என்ன அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதை நினச்சி நீ எதுவும் வருத்தப்பட்டு இருக்கியா? நான் அதை பற்றி பேசவே விரும்பல, என்னை தனியாக விட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் குரூப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? எப்படிப்பட்ட குரூப் தெரியுமா? எத்தனை பேர் கொண்டு இருக்கும் தெரியுமா? அதில் இப்போ நீ மட்டும்தான் மிச்சம் இருக்க. அது மட்டும் இல்லாமல் என்னை தாண்டி நிறையா குரூப் உனக்கு கொள்ள சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, என்னை போட்டு தன்ற அளவுக்கு இன்னும் எவனும் பிறக்கவும் கிடையாது, நீ ஏன் இப்படி போட்டுட்ருக்குற? உன் வரையை நீ போய் பாருமா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கி வந்துட்டு இதை தூரத்துல இருந்து ஹீரோயின் பார்க்கும்போது அவன் வந்துட்டு ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி தெரியுது. உடனே இங்க பொசசிவ் பத்திக்குது இல்லப்பா. நிறைய பொண்ணுங்களுக்கு சைனீஸ்ல பொசசிவ் அதிகமாகவும் வருது, கிஸ்ஸுன்னு அதிகமாக வருது. என்ன பண்றது? சேனலுக்குன்னு ஒரு சென்சார் போர்டு வைக்கலான் இருக்கேன். இனிமேல் வர்ற கிஸ்ஸு சீன்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவை பத்தி உங்களோட கமெண்ட்ஸை ரிப்ளை பண்ணுங்க. அப்படியே திட்டுன்னு ஓடி போயிட்டு தடுத்து, நீ என்ன அவளை கிஸ் பண்ண நினைக்கிறியா? அவள் வந்துட்டு ஒரு ஸ்கார்பியன் தெரியுமா, அவள் கிஸ் பண்ணானா நீ செத்து போயிடுவ அப்படின்ட்டு 2 பேத்தையும் விலக்கி விட்ட உடனே ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். ஏன்னா ஒரு சில விஷயத்த அவள் சொல்லியிருக்காள, அதனால இவன் இருந்துக்கிட்டு எதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்கிற, நீ ஏன் அப்படி இருக்க அப்படின்னு அவள் சரக்கடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு அவனை ஈர்த்துட்டு போறா, நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் உன் மேலே கேர் பண்ணிட்டு உன் மேலே அக்கறையாக தான் இருக்கேன். எது என் மேலே நீ கேரிங்காக இருக்கியா? ஆமாண்டி, உன் மேலே நான் கேரிங்காக தான் இருக்கேன். அடித்த சரக்கில் ஏதோ உளறிட்டு இருக்கியாடா அப்படின்னு கன்னத்தை பிடிச்சி கீழே கேட்கும்போது, இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு புரியவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் எல்லாம், அவள் தான் ஒரு பெரிய ஆளே, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவன் என்ன பேசிட்டு இருக்கான், என்ன உளறிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஃபர்ஸ்ட் டக்குன்னு பிடிச்சி இழுத்து கிஸ் அடிச்சிடுறான். எனக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இப்போதான் சொன்னேன் கிஸ்ஸையை கட் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்த செகண்டேவா ரொம்ப சோதிக்கிறீங்க பாருங்க. அப்படியே கிஸ் பண்ணும்போது ஹீரோயின் கட்டுப்பாய் கத்தி எடுத்து உன்னை கொன்றுவேன். நான் உண்மையிலேயே ஒரு நான்சென்ஸ் தான் தெரியுமா, இன்னும் கொல்ல வந்தவன் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறது அப்படின்ட்டு அவன் போதையில் புலம்பிட்டு இருக்கிறத கேட்டு இனிமேல் இங்கே இருந்தால் சரிபட்டு வராது அப்படின்னு அவள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு அவள் அசிஸ்டன்ட்டு சொல்லிட்டு கிளம்புறா. அவள் இருந்துக்கிட்டு என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா, அவனை நீ கொண்டியான்ட்டு இந்த பொண்ணு ஹீரோவுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படி பார்க்கறது. ஏன்னா இதுக்கும் கிரஷ் இந்த ஹீரோ மேலே கிளம்ப நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த பொண்ணு யாருக்கும் ஒரு புறாவை அனுப்பி விடுது. அது யாருக்கு அப்படிங்கிறத நமக்கு காட்டல. உடனே அந்த புது பையன், அதாவது நம்ம ஹீரோயின் மேலே கிரஷ்ஷாக இருக்கால, அந்த பையன்கிட்ட போயிட்டு வா கிளம்புவோன்ட்டு, ஏன் திடீர்னுட்டு நம்ம இப்போ கிளம்பியே ஆகணும் அப்படின்னு 3 பேரும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் முன்னாடி ஒரு ஆள் தடுத்துட்டு நிற்கிறாங்க. அது யாருன்னா நம்ம ஹீரோ தான். எதுக்கு இப்போ நீ இங்கேருந்து போகிற, நீ இங்கேருந்து போகக்கூடாது, என்னோட மேன்ஷன் எடுத்துட்டு நீ போகவே முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ மட்டும் வழி விட்டல உனக்கு கொண்டுட்டு போவேன் அப்படின்னு. அப்படியா, அப்போ சண்டை போட்டு தான் நீ இங்கே போனேன்னா முடிஞ்சா என்னை தாண்டி போயிட்டு அப்படின்ட்டு அவனோட விசிறி எடுத்து நிற்கிறான். இவ்வளவும் கத்தி எடுத்து விடுறா. ஆனால் ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அவனோட அப்பாவை நம்ம கொண்டு இருக்கோம், அந்த கில்ட்டு ஃபீல்னு நம்ம இன்னும் நம்ம லைஃப்பில் நம்ம
வெறுத்துக்கிட்டு இருக்கோம், அவ கையாலேயே சாகுறதே நல்லதுதான் அப்படின்னு அந்த கத்தி வர்றதை தடுக்காம அவனோட விசிறி மடக்கி வச்சுக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டு மறுபடியும் இன்னொரு கத்தியை விட்டு அந்த கத்தியை தட்டி விட்டுறா. இதுக்கு பேர் தான் காதல்ங்கிறது. கோவத்தை காட்டினாலும் உண்மையான பழி வாங்குறத காட்டல. என்னன்னுட்டு அந்த பையன் கேட்கறான், ஏன் அவனை கொல்லாம விட்ட, எதுக்கு அவங்க கொல்லாம விட்ட, ஏன் கத்தியை தடுத்துங்கிறப்ப, இங்க பாரு நம்ம இங்கேருந்து போறதுதான் ஃபர்ஸ்ட் நல்லது, மேலே அக்கறைப்பட இங்க யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு அங்கேருந்து ஹீரோனை இவங்கிட்ட சொல்லிட்டு போனோன்னே ஹீரோ அப்படியே சதஞ்சு போய் நிற்கிறான். சொல்ல போனான் அப்படியே அவ போறப்ப அவ கையை உரசும் போது அப்போ ஒரு ஃபீல் வரும் பாருங்க அவனுக்கு. அவன் மிஸ் பண்ற ஃபீலு என்னை விட்டு போகாதங்கிற மாதிரியே இருக்கும். அங்கேருந்து போயிடுறான். ஆனா புதுசா அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஹீரோட ரூம்ல போயிட்டு ஏதாவது ஒரு துருப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கா. அவ தேடி எதுவுமே கிடைக்கல. இந்த செஸ் போர்டு மாதிரி ஒன்று விளையாடுவாங்கல்ல சைனீஸ்ல, அந்த போர்டு கீழே ஒரு புக் இருக்கு. ஒரு எவிடன்ஸை ஏதோ அந்த பொண்ணு எடுத்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ சரக்கு போட்டுட்டு இருக்கான். நம்ம பீன் பாயும் புலம்பிட்டு இருக்கிறான், எவ்வளோ போயிட்டா, அண்ணியும் போயிட்டாங்க, நீ ஏன் இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற, வா நம்ம போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வருவோம். டி லூசுத்தனமா உளராதுரா, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கவே இல்லை, மறுபடியும் அவன் பின்னாடி எதுதான் போயிட்டு இருக்க, உனக்கு புரியுதா இல்லையான்னா என்னோட லவ் ட்ரூவான லவ், நான் அதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன், ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், அவளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ என்னை பொறுத்த வரைக்கும் அவ தான் என்னோட லவ், அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. என்ன அவ விட்டு போனாலும் சரி, நான் அவள் தூரத்தில் நின்னாவது அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அப்பதான் புரியுது, டேய் நீ எனக்கு ஒரு விஷயத்த புரிய வைக்கிறடா தம்பி அப்படின்ட்டு அங்கிருந்து ஹீரோயினை தேடி கிளம்புறான். அதே நேரம் அங்க பார்த்தா அந்த புது பையன் இருந்துட்டு ஹீரோயினுக்கு உனக்கு என்ன வேணும், நான் வேணா அந்த மிட்டாய் வாங்கி கொடுக்கவா, அதுவும் அந்த சைனீஸ் மிட்டாய் அந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குமே, ரெட் பபுள்ஸ், அதை மாதிரி வாங்கிட்டு வரவா அப்படிங்கிறப்ப, எனக்கு இப்போ எதுவுமே இன்ட்ரெஸ்ட் மைண்டுங்களா, ஏதோ வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவள் ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் கூட இருக்கிற பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அவன் எதுக்கு ஒன்று ஒரு சில விஷயத்தில் அவங்க அப்பாவை பற்றி கேட்டான், அதுக்கப்புறம் அந்த பதக்கத்தை பற்றி கேட்டான், இன்னும் அவங்க அப்பாவோட பதப்படி அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு மாதிரி ஹீரோயினை குழப்பி விடுறா. அவள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அவன் ஏன் அப்படின்னு அவன் என்கிட்ட கேட்டான், நான் ஏன் மறைச்சேன், அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அவளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஹீரோயினுக்கு வந்துட்டு போயிருப்போம்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினும் கண்டுபிடிச்சிட்றா. ஓ ஹீரோ தான் அப்பனா, அப்போ அவன் தான் அவனா அப்படின்ட்டு அந்த பையன் புது பையன் வந்துட்டு அந்த மிட்டாயெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறான். அதெல்லாம் கீழே மண்ணில் போட்டு ஹீரோயின் பறந்தடிச்சு போறா ஹீரோவை பார்க்க. தேடி போறப்ப ஹீரோவும் அதே மார்க்கெட் இடத்துல தான் தேடி வரான். ஆனா ரெண்டு பேருமே பார்க்கல. அவ தேடிக்கிட்டு கரெக்டா அவன் மேன்ஷன் போறா, இவன் இங்கேயே தான் தேடிட்டு இருக்கான். அங்க போகும்போது அந்த புது பையன் கேட்கறான், மறுபடியும் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்க, ஏன் இப்படி உன்னைய போட்டு குழப்பிட்டு இருக்க, எனக்கு ஒரு விஷயத்துல கிளாரிஃபை ஆகணும், அதுக்காக தான் இங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப அந்த புது பொண்ணு வந்துட்டு, எதுக்கு இப்ப நீ அவனை எதுக்கு தேடி வந்த, ஏன் அவன் எங்க இப்ப எதுக்கு நீ அவனை தேடி வந்த, அதுதான் எனக்கு வேணும், இல்ல நீ சொல்லு அவன் எங்க, அந்த பீன்பாய் கூட பேசிட்டு இருக்கதான் நான் கேட்டுட்டு இருந்தேன், அவன் உன்ன தேடி தான் போயிட்டு இருந்தான் அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. உடனே ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி மறுபடியும் இங்க வரா மார்க்கெட்டுக்கு. ஆனா அங்க அந்த புது பையன் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு, நீ இங்கிருந்து போகாத அப்படிங்கிற மாதிரி அவனை தனியா கூப்பிட்டு போறா. பத்திரி அடிச்சுட்டு போறா, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சணும் முடியுது, நான் மிஸ் பண்ணக்கூடாது, அவனை அப்ப மிஸ் பண்ணிட்டேன், இப்ப மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிற ஒரு செகண்ட்ல ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க. அப்படியே ஹீரோயின் ஹீரோவுக்கு பாக்குறான். அப்படியே ஹீரோ அங்கிருந்து ஸ்லோ மோஷன்ல வர்றப்ப ஹீரோவை கொல்றதுக்காக நிறைய பேர் அந்த மார்க்கெட்ல இருந்திருப்பாங்க. ஆனா அவனோட கண்ணு மட்டும் ஹீரோயின் பக்கம் மட்டும்தான் இருக்கும். அது எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல. அத்தனை பேர் கத்தி எடுத்துட்டு விட்ட வருவாங்க. ஆனா ஹீரோனை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நடந்து போவான். அங்க இருக்கிற வெட்ட வர்றவங்க எல்லாத்தையுமே ஹீரோனை அவ கத்தியை விட்டு அட்டாக் பண்ணி சாவடிப்பா பாருங்க. ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லா குமுதா மட்டும்தான், நம்ம ஃபோக்கஸ் குமுதா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போயிட்டு இருப்பான். ஹீரோ நாங்க கொல்ல வர்றவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி தூக்கி விசிறி எரிஞ்சிட்டு இருப்பா அவ கத்தி விட்டு. வெறும் ஒரு கட்டத்துல வந்து ஒன்னா சேரும்போது கரெக்டா ஹீரோ கேட்டுருவான், என்ன நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கும்போது அப்படியே ஷாக் ஆகிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவா பாருங்க. செம்ம ஃபீலா இருக்கும். ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு அவங்க அப்படியே மிஸ் பண்ற ஃபீல் அவங்க ரெண்டு பேரும் ஹக்ல காட்டிட்டு இருக்க நேரத்துல அப்படியே இன்னொரு கனவு வந்துட்டு
அப்படியே பூத்தொட்டி எடுத்துட்டு வர மாதிரி அப்படின்னு கரெக்டா ஹீரோ செலவு வர்றப்ப அந்த பூத்தொட்டியை தட்டி விட்டு அந்த கத்தியை பிடிச்சி அந்த கிழவனை போட்டு தொட்டு 2 பேரும் அப்படி வளைச்சி நிற்பாங்க பாருங்க. பா எப்படிதான் யோசிக்கிறாங்களோ டே சைனீஸு அவங்க நூடுல்ஸ் மட்டும்தான் செய்யத்துன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. இந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைடா. நாள் காலையில் ஹீரோ கூட தான் ஹீரோயின் இருக்கா. அடுத்த நாள் பார்க்கும்போது ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பணிவு, அந்த வெக்கம், அதெல்லாம் அப்படியே எக்ஸ்ட்ரா குவாலிட்டி ஆட் ஆகிருக்கும். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்கல்ல. இவ்வளோ நாள் எதிரியாக 10 சுமார் ரெக்கார்டாக சுற்றிட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் வெக்கம் நானெல்லாம் வெட்டி பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக தான் தெரியுற ஹீரோயின். அப்படியே வந்துட்டு என்ன நீ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டியா இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேனா என்ன அப்படிங்கிறது என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது ஐயோ ஏதாவது பொய் சொல்லி ஆகணுமே, ஏன்னா நீங்கள் மருந்து போடும்போது அவன் முதுகில் இந்த தழம்பு வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது எசக்க தப்பாக நினச்சிப்பாளோ அப்படின்னு மூக்குக்கிட்ட கையை கொண்டு போயிட்டு சொல்ல நினைக்கிறான். இங்கே பாரு, நீ மூக்குக்கிட்ட கையை கொண்டு போனீங்கன்னா ஏதோ பொய் சொல்கிற ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கும்போது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு வேற ஞாபகம் வந்துச்சா. அது வந்துட்டு அன்னைக்கு உனக்கு நான் முதுகில் மருந்து போட்டுட்டு இருந்தேனே. ஆமாம், அது கீழே ஒரு தழம்புறது தெரியுமா? ஆமாம், நீ கூட கேட்டிய. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டேன். அவளுக்கும் அப்படியே வெக்க வந்துருக்கு. உடனே அட்டப்பாவி லூசு பையா, அதை ஏன்டா இவ்வளோ நாள் மறைச்ச? இல்லை என்ன நீ என்ன நினப்பு வச்சிருக்கியா? இடத்துல இருந்து அதை நீ ஃபீல் பண்ணி வர வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அது இல்லாமல் ஒரு சில டவுட்டும் இருந்தது. என்ன இருந்தாலும் உங்கள் அப்பா சாவுக்கு நான் காரணங்கிற ஒரு கில்ட்டு ஃபீலு எனக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த இடத்துல என் மேலே ஒரு வெறுப்பு உனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்ல. அப்படிங்கிறப்ப லூசாடா நீ எனக்கு இப்போ வரைக்கும் உன் மேலே கோவமே இல்லை தெரியுமா? அது ஏன்னா அந்த நேரத்தில் உன்னால் அவளை காப்பாற்ற முடியும்னா நீ காப்பாற்றிருப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக நான் உன்னை ப்ளேம் பண்ண நினைக்கவே மாட்டேன்டா. அப்படிங்கும்போது இன்னும் 2 பேத்துக்குள்ள ஃபயர் அட்டாச் ஆகிடுது. அப்படியே 2 பேரும் லிப் லாக் பண்ணிக்கிறாங்கப்பா. கேசியில் கட் பண்ணி அங்கே யாரை காட்டுறாங்கன்னா அந்த புது பையன் தான் காட்டுறாங்க. அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்ககிட்ட காட்டுறா. இது வந்துட்டு ஜென்ரலோட புக்கு, அவர் எந்த வித தப்பு பண்ணல அப்படிங்கிறது ஒரு சில ஆதாரங்களும் இதில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சில பேச்சு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவள் கொஞ்சம் திருன்னு முழிக்கிறா. அதில் மொத்தத்தில் இதுவும் ஏதோ பிளான் போடுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அங்கே கெட் பண்ணி மறுபடியும் நம்ம ரொமான்டிக் கப்பிள்ஸாக காட்டுறாங்க. என்னடா பேரை மாற்றிட்டியே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ இவங்க பண்ணுறத பார்த்தா இந்த பேர் கரெக்டாக சூட்டபிள் ஆகும். உங்கள் அப்பா ஞாபகத்தமாக ஏதோ ஒரு ஜெட் பதத்தை ஹீரோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அதை ஹீரோயின்ட்ட கொடுக்கும்பொழுது அவள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்கள் அப்பாவோட புக்கு, அதுவும் அவர் நிறைய லெட்டர் எழுதி வச்சுருந்தாரு, அதெல்லாம் இருக்குது. அது ஒரு சில எவிடன்ஸ் உனக்கு கிடைக்கும், உங்கள் அப்பா தப்பு இல்லாதவர் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ட்டு அந்த புக்கை தேடி போனால் அந்த புக்கு அங்கே இல்லை. அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்ம டீம்ல இருந்தால் யாரோ வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு. நேராக போயிட்டு அவங்க கிட்ட கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோயின் மேலே க்ரஷ்ஷாக இருக்கிற பையன் என்றைக்குமே ஹீரோயின் ஃபேவராக தான் நடந்துப்பான். ஆனால் அவனும் வந்துட்டு ஹீரோயின்ட்டு அந்த விஷயத்த மறைச்சோன்னு அவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டு ஃபீல் ஆகிடுது. அவன் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த புது பொண்ணு போயிட்டு எதுக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லை அவகிட்ட மறைச்சது எனக்கு என்னமோ தப்பாக தெரியுதுங்கிறப்ப இதுங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்துட்டு நம்ம சிப்ளிங்ஸாக இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, இனிமேல் என்கிட்ட பேசிடாத அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சண்டை போட்டு போகிறா. ஆனால் அங்கே கட் பண்ணி நம்ம பேரரசியை காட்டுறாங்க. வந்து நிற்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கொல்ல நினைக்கிறேன். அந்த ஜென்ரல் வந்து நிற்கிறாங்க. ஆனால் நீ ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போல. ஆமாம், என்னோட சப்போர்ட் எப்போவுமே 7th கிங்க்கு தான். என்னது 7th கிங்கா? என்னோட பையன் தான் அடுத்த கிங்க்கு. அது நீங்கள் முடிவு பண்ணிட்டு இருக்க கூடாது. இங்கே பாரு, நீ எனக்கு ஃபேவராக இருந்தவன் இப்போ ஏன் அவனுக்கு ஃபேவராக மாறிட்டு இருக்க? அது நம்ம நான் தண்டனை கொடுத்ததான் நான் அங்கே வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேரரசி சொல்லிட்டு இருக்காங்க. அவரு என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, உங்க பையனை நீங்க இந்த சிம்மாசனத்துல உட்கார வைக்கிற கனவை நீங்க மறந்தே இருங்க. ஏன்னா ஹீரோ அந்த அளவுக்கு அவனோட ஆன்மா சக்தியை பலப்படுத்திருக்கா. உனக்கு எல்லா வித தற்காப்பு கலையும் தெரியும். அப்படி தெரிஞ்சா 1000 அம்பியும் 1000 வீரர்களையும் அவன் சமாளிச்சிருவானா என்ன? அவன் நினைச்சா அவன் ஒரு டிராகனா கூட மாற முடியும். அந்த அளவுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தா? நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பேரரசிக்கு செம்ம கடுப்பாகுது. நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ போனோடனே அவனோட அசிஸ்டன்ட் நம்ம இங்கேருந்து போகிறோமாங்கிறப்ப இல்லை நம்ம இப்போதைக்கு போகிறது இல்லை, அது வந்துட்டு அப்படின்னு அவள் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கா.
என்ன என்ன சொல்ல வரீங்க? இல்ல நாங்க வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கு. அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு ஹீரோயின் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கா. நாம அத பத்தி பேசுவோம் அப்படின்னு 2 பேரும் புறப்படுறப்ப கரெக்டா ஹீரோ மேல இருந்துட்டு, நீ ஏன் இங்க இருந்து போகணும்? அது இல்லாம பீம் பாய் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கான். நீ ஓகேன்னு சொன்னா நான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, என்னோட வாழ்க்கை முழுக்க யாருக்குன்னா அது ஹீரோயினுக்கு மட்டும்தான். அவளை விட்டு நான் போகவும் மாட்டேன். ஆனா அவளுக்காக மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சொல்லிட்டு ஒன்ன சந்தோஷமா போறப்ப அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல ஒரு பிளாக் மார்க்கை பாக்குறான். அது ஹீரோக்கு ஏதோ ஒரு டவுட்டை உண்டாக்குது. கட் பண்ணி நம்ம பேரரசியும் ஜென்ரலையும் காட்டினா, பேரரசி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆள் பக்கத்துல நெருங்கி வந்துட்டு அவரோட கன்னத்தை தொட்டு, நீ மட்டும்தான் எனக்காக இருக்க, எனக்காக இந்த விஷயமும் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறப்பதான் இது இங்கே 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டை உடைகிறாங்க பாருங்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் கொண்டு போறாங்க. இவங்க ராணியா தான் இருந்திருப்பாங்க, இவர் ஜென்ரலா தான் இருந்திருப்பாரு. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணும், இப்போதைக்கு நீ ஒருத்தரை கொல்லணும், அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கையை அதில் தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிறப்ப நான் எப்படி அதை பண்ண முடியும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த அம்மா அந்த ஆளை லவ் பண்ணுற மாதிரி ஒரு பிட்டை போட்டு இந்த ஆளை ஒரு மைண்ட் வாஷ் பண்ணி நம்ம ஹீரோனோட அப்பாவை கொண்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேருந்து காட்டுறாங்க. அவரும் இதை நம்பிக்கிட்டு அந்த அம்மா இவங்கள ரொம்ப லவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் அப்போதைக்கு அந்த தப்பை பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி தான் ஹீரோ பக்கம் நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி மைண்ட் வாஷ் பண்ணிடுது அவரை. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அது என்ன கண்டிஷன் போடுதுன்னா, நீ ஹீரோவை கொலை பண்ணணும், எனக்காக பண்ணணும், மறுபடியும் என்னோட காதலுக்காக, உன் மேல இருக்கிற அந்த உறவுக்காக நீ பண்ண மாட்டியா? இதெல்லாம் ஒரு உறவாடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணாதோ அவரு ஒத்துக்கிறாரு. ஹீரோவை நான் உனக்காக கொள்றேன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. அது பண்ணி ஹீரோனை காட்டினா தான் அஸ்டண்ட் பண்ணிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்ட்டு. அது ஹீரோ யாருமே கிடையாது, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான 7th கிங் தான். அதனால இப்போ என்ன அவர் கூடயே இருக்க போறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா யோசிங்க. என்ன இருந்தாலும் அவர் வந்துட்டு ஒரு பிரின்சஸ், நாம இப்போ எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க அப்படின்ட்டு இது இன்னும் மைண்டை ட்விஸ்ட் பண்ணி விடுது. அவன் என்ன யோசிக்கிறான்னா, அவன் பிரின்சஸ், நாம இருந்துக்கிட்டு ஒரு கொலகாரி தானே, அப்போ அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, நான் வந்துட்டு அவரை கொல்லணும்னு நினைக்கிறேன். யாரை? நீ அனுப்பிச்சு வச்சிருக்கிய அந்த ஜென்ரல், அவரை நான் கொல்லணும்னு நினைக்கிறேன், ஒழுங்கா அவரை என்கிட்ட அனுப்பி வை. இல்லை அவர் வந்துட்டு, இல்லை நான் பழி வாங்கணும், இந்த உனக்கும் அவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவரை நீ கொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால, அவன் வந்துட்டு ஹீரோ மேலே இருக்க க்ரஷால ஹீரோயின் வந்துட்டு அவளை முழுசா நம்புற விஷயத்த வச்சு நிறைய மைண்ட் கேம் ஆடிக்கிட்டு இருக்கா. ஆனால் இந்த சீரீஸில் யார் கடைசியில் வில்லனா வில்லியா வருவா அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணவே முடியலப்பா. ஏன்னா நிறைய பேர் அங்கங்கே தூங்கி விட்டுருக்காங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமாக லைக் பண்ணுங்க காய்ஸ், அப்போதான் கொஞ்சம் ரீச் கிடைக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க சகோஸ்.